இலங்கை எங்கும் அதிக வெப்பம். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே அதிக வெப்பநிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. மக்கள் பல அசௌகரியங்களை இந்த வெப்பநிலை காரணமாக முகம் கொடுக்கின்றார்கள். இந்த வெப்பநிலை காரணமாக மருத்துவ உதவிகள் கூட தேவைப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய நாள் இலங்கையில் குறிப்பாக கிளிநொச்சி வடமாகாணங்களை மையப்படுத்திய இடங்களிலே அதிக வெப்பநிலை பதிவாகும் என கூறப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வெப்பநிலைக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற தகவலை நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். வணக்கம் லங்காஃபோ ஊடகர்களே, இன்றைய வெப்பநிலை எவ்வாறு இருக்கிறது? அதிகமாக இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற தகவலை வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக சூரியனுடைய நேரடி கதிர்வீச்சு தாக்கம் இலங்கைக்கு வந்திருக்கிறது. இன்றைய நாள் வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய கூற்றின் அடிப்படையிலே 36 பாகை செல்சியஸ் தொடக்கம் 38 பாகை செல்சியஸ் வரையான வெப்பநிலை உணரப்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இது காற்று மற்றும் ஈர வெப்பநிலை காரணமாக மனிதனால் உணரக்கூடிய வெப்பநிலையாக 40 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பொதுவாக உணரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். சும்மாவே தாங்க முடியாது. எனவே 40 பாகை செல்சியஸ் என்பது ஒரு மிக கொடூரமான வெப்பநிலை தாக்கமாக இது காணப்படும். உங்கள் வீடுகளிலே நீங்கள் சில விடயங்களை பின்பற்றுங்கள். குறிப்பாக இந்த வெப்பநிலை காரணமாக வைத்தியர்கள் ஒரு அறிவுறுத்தல் வழங்க இருக்கிறார்கள். கதிர்வீச்சினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றமையினாலே நீங்கள் எந்தெந்த நேர அலகுகளிலே வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்று சொல்லியிருக்கிறார்கள். 11 மணி தொடக்கம் 3 மணி வரையான காலப்பகுதிக்குள்ளே நீங்கள் தேவையற்ற விதங்களில் வெளியில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். என்றால் வெப்பநிலையுடைய தாக்கம் உங்கள் மேல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. அதே போல போதிய அளவான நீர், நீங்க நல்ல தண்ணி குடிக்க வேண்டும். என்றால் வெப்பம் அதிகமாக இருக்கின்றமையாலே உடல்நிலையை சீர்படுத்துவதற்கு தண்ணீர் எப்பொழுதுமே ஒரு உந்து சக்தியாக இருக்கும். எனவே நீங்கள் அதிகமாக தண்ணீரை அருந்துவது உங்கள் உடல் நலத்துக்கு நல்லது என கூறியிருக்கின்றார்கள். அதுபோல வெளிநிறத்திலான ஆடைகள் அல்லது கொட்டுன் வகையான ஆடைகளை நீங்கள் அணிவது உங்கள் உடல் சுவாத்தியத்தை அதிகரிக்கும் என சொல்லியிருக்கிறார்கள். எனவே வெப்பநிலையிலிருந்து உங்களுடைய உடலை சமன்படுத்துவதற்கான ஒரு ஆடை அமைப்பாக இந்த கொட்டுன் வகையான ஆடைகள் காணப்படுகின்றன. அத்தோடு பழ வகைகள் அல்லது அந்த சொல்வார்களே நீர் சத்துள்ள பழ வகைகளை உட்கொள்வது, உங்கள் வாட்டர்மெலன், அதே போல மோர், இது போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அதிகம் நன்மை பயக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த மக்களே, மிக அவதானமாக இருங்கள். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீரை வீட்டில் அதிகமாக நீர் பாய்ச்சுவதை அல்லது சுற்றி இருக்கின்ற பூக்கண்டுகள், மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி உங்களுடைய இடங்களை குளிர்மையாக வைத்துக் கொள்ளுமாறு நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். அதே போல அதிகமாக நீர் ஆகாரங்களை அருந்தி உங்கள் உடலை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் அதிகமான வெப்பநிலை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து செயற்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்தும் இது போன்ற தகவலை லங்காஃபோ ஊடகம் ஊடாக வழங்க நாங்கள் தயார். நீங்களும் தயாராக இருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.